தவறு செய்தவர்கள் தப்பிக்க பயன்படுத்தும் வாஷிங் மிஷின் தான் பாஜக என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், ராமநாதபுரம் என்றால் தண்ணீர் இல்லாத காடென்று கூறுவார்கள். அந்த நிலைமையை மாற்றி காட்டியது திமுக அரசுதான் என்றார். மீனவர்கள் பிரச்சினை, கச்சத்தீவு மீட்பு குறித்து பலமுறை கடிதம் எழுதியும் மத்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழகத்தை 3 முறை பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்ட போது வராத நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரூருக்கு வருகிறார். மணிப்பூர் கலவரம், கும்பமேளா மரணம், குஜராத் விபத்திற்கு எல்லாம் குழு அமைக்காத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே குழு அனுப்புவதாக கூறினார். இது தமிழ்நாட்டின் மீதுள்ள அக்கறை அல்ல. தேர்தல் வருவதால் இதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா, யாரையாவது மிரட்டலாமா என பார்ப்பதாக விமர்சித்தார். பாஜகவை அதிமுக ஆதரிக்க கொள்கை இருக்கிறதா, குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கிறதா என்றால் இல்லை. தவறு செய்தவர்கள் அனைவரும் அடைக்கலமாகி தங்களின் தவறுகளிலிருந்து தப்பிக்கும் வாஷிங் மிஷின் தான் பாஜக என்றும் அதில் உத்தமராகிவிடலாம் என குதித்திருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணிக்கு ஆள் சேர்க்கும் அசைன்மெண்டை கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். காமராஜரை கொல்ல முயற்சித்ததே RSS இயக்கம் என கூறினார். மக்கள் நலன் அடிப்படையா ஏதாவது இருக்கா? குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது இருக்கா? எந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா? எதுவும் கிடையாது. தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக.